உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் தான் முதல்வர் வெளிநாட்டு சுற்றுப்பயணம், இன்பச் சுற்றுலா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. முதலீட்டை ஈர்ப்பதற்காக அவர் போனார். அதே போல் ஒரு 15,000 கோடி ரூபாய்க்கான முதலீட்டை பெற்று வந்திருக்கிறேன் அப்படின்னு ப்ரெஸ் மீட்டில் அவர் பேசினதை நம்ம பார்த்தோம். எப்படி ப்ரெஸ் மீட்ல அந்த பதில வந்து நீங்க அடுத்தது இந்த கேள்வி தானே கேட்க போறீங்களே, அந்த இன்டர்வியூ தானே சொல்றீங்க நீங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா ஃபேக்ட் செக் பண்ணி அப்படியெல்லாம் அவர் சொல்லல அப்படின்னு. ஃபேக்ட் செக் ரொம்ப முக்கியமா அந்த வேலையும் பார்த்துருக்குறாங்க. அவர் வேற ஒரு விஷயத்துக்கு சொல்ல வந்தாரு, அதை எப்படி உங்க இன்டர்பிரேட் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்பதான் ஜெர்மன்லேருந்து வந்தேன், அதாவது டிஆர்பி ராஜா ஸ்டைல சொன்னா ஜெட்லாகா யாருக்கு அப்படின்னு கேட்கறது மாதிரி அடுத்த 3 நாளே ஓசூர்ல போயின்னு இருக்காரு. உள்நாட்டு முதலீடு கிட்டத்தட்ட 24,000 ஆயிருக்கு. அவர் பார்த்துட்டு அசந்து போறாரு. இப்பதான் 15,000 எடுத்துட்டு வந்தேன், 15,000 கோடி. இப்ப இங்கேயே ஓசூருக்கு வந்து 24,000 கோடியா, நம்மளுடைய சாதனை நாமளே முறியடிக்கிறோம் அப்படின்னு அவர் பெருமையா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு பஞ்ச் லைன் சொல்லியிருக்காரு. அது நீங்களும் அந்த செய்தியை படிச்சிருப்பீங்க. இந்த நிகழ்ச்சி, இந்த செய்தியை எப்படி பார்க்க, அந்த பஞ்ச் லைனை சொல்லுங்க, நான் சேர்த்து சொல்றேன். மேன் ஆஃப் ஸ்டீல், எஃகு போல, ஸ்டாலின் என்றால் எஃகு போல உறுதியா. நான் கூட நினைச்சேன் நீங்க சொன்னது STEAL, STEAL, STEEL, ஸ்டீல், எஃகு. நானும் ஸ்டீல் தான் சொல்றேன், STEAL, ஸ்டீல். அப்படின்னா அது திருடுறது இல்ல. அப்படிதான் ஒரு என்னடா அது ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காரோ அப்படின்னு நான் கூட யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன். நீங்க சொல்றது எஃகு, நம்ம கூட துருபிடிச்சு போயிடுச்சுங்கிறமே. அவரோட கை இரும்பு கருத்தால அவர் சட்டம் ஒழுங்கு துருபிடிச்ச கை, அப்பா டோப்பா அப்பாவின் கை, இரும்பு கை, அது வந்து ஸ்ட்ராங் கை, நான் கடுமையான நடவடிக்கை அப்படின்லாம் சொல்லி அதை துருபிடிச்சு அந்த துரு நம்மளை குத்தி பொறையோடி, புண்ணு பொறையோடி, சீழ் வச்சு, நாத்தம் முடிச்சு அப்படின்னு நம்ம ஏற்கனவே பேசிருக்கோமே, அந்த ஸ்டீல் சொல்றீங்களா நீங்க? அந்த எஃகு தான் அவர் சொல்ற உறுதி. அதை கடைசியில வச்சுப்போம். இதுல வந்து நான் வந்து இந்து முன்னணி பிஜேபி ஆரம்ப காலத்துல பாக்குற பழைய ஆளுங்க புரிஞ்சுப்பாங்க என்ன சொல்றேன்னு. அப்ப பத்திரிகைக்கெல்லாம் நீங்க ஒண்ணு ஃபேக்ஸ் அனுப்பணும், இல்லைன்னா நேர கொண்டு போய் தான் கொடுக்கணும் பத்திரிகை அலுவலகத்துக்கெல்லாம். அந்த ஒரு நண்பர் என்ன பண்ணுவாரு, நான் அவருடைய அர்ப்பணிப்பை நாம பாராட்டணும். ஜெயராமா, நம்ம இவரு இளங்காந்தி புதுக்கூட்டம் இருக்கு, இவங்க சடகோபன்ஜியும் இளங்காந்தியும் தான் பேசுறாங்க. அது பத்திரிகை செய்தியை கொண்டு போய் இந்து பத்திரிகையில கொடுத்துட்டு அந்த சைக்கிளை அப்படி எடுத்துட்டு திரும்பும் போது LTTகாரன் என்ன விரட்டினான். அவன் விரட்டும் போது நான் சைக்கிளை வேகமா நெரிச்சுக்கிட்டு, நான் இப்ப வந்து பாக்குறேன், வா நம்ம டீ கடைக்குள்ள போயிடலாம். நான் சொல்லுவேன், முட்டா பையில என்ன லூசு பையன் நினைச்சுதானே நீ பேசுற, உன்னை விரட்டினவன் நீ சைக்கிள்ல வந்த, ஓடி வந்து கூட உன்னை பிடிச்சி 2 அறை விட்டுருக்கலாம், அது எதுக்கு உன்னை LTT பண்ணுவான், நானே 2 அறை இல்லாம உன்ன அப்படின்னு. அதாவது கேட்கறவனுக்கு கேனப்பயலா இருந்தா அவன் இன்னைக்கும் இருக்கான். அந்த நண்பர் உங்களுக்கு என்ன LTT ஒண்ணும் இல்லை, நான் லேசா சொரிஞ்சு விட்டேன்னா போறோம். ஆமாண்டா, என்னை LTT வர அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நீ நம்ப மாட்டேம்மா, கண்டிப்பா அறிமுகப்படுத்துற ஒரு 1 or 2 daysல. அந்த மாதிரி என்னை LTT துரத்துது, எனக்கு த்ரெட் இருக்கு அப்படின்னு சொல்ற கதையா, நம் சாதனையை நாமே மிஞ்சி விட்டோம். சரி, அப்ப எதுக்கு நீ ஜெர்மன் போன? இன்னொன்னுங்க, இவங்க வந்து திராவிடம்னு சொல்லிக்கிறாங்க. இந்த திராவிடத்துக்கு எதிரின்னு இவங்க சொல்றது ஆரியம் அப்படின்னுக்கிறாங்க. திராவிடம்ங்கிறத நம்ம நிலப்பரப்பு அப்படிங்கிற அளவுல ஒத்துக்கிறோம். ஏன்னா இந்திய மலைக்கு கீழே இருக்கிறது திராவிட சிசுன்னு சொல்லியே ஆதிசங்கரர் வந்து ஞானசம்பந்த சுவாமியோட பேசியிருக்கார். பஞ்ச திராவிட தேசம்னு இதுலயும் வருது. நம்மளுடைய இதுல நீங்க அந்த இதெல்லாம் பூஜை எல்லாம் பண்ணும்போது சொல்லுவாங்களே, அது பேர் என்னங்க, அந்த இது மந்திரம் எல்லாம் சொல்லும் போது அதுல வரும். அதை எதுக்கு அதுக்குள்ள போய் எனக்கு தெரியாத பத்தி நம்ம அதிகமா ஆராய்ச்சி செஞ்சுட்டு அதுல கூட வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி இருக்கிறத இவங்க திருச்சி திராவிடத்துல குஜராத் வந்துருது அப்படின்னா அங்கே இருந்து ஆரம்பிக்குது. மோடியே திராவிடம் தான். இப்ப ராகுல் திராவிட், அது என்ன கர்நாடகாரனா, கும்போணம் தான் அங்க போய் செட்டில் ஆயிட்டான். அப்ப அவன் வந்து அந்த ஆள் வந்து பிராமணர், இவங்க பாஷையில பார்ப்பனர். அப்ப வந்து எப்படி திராவிடம், இது வந்து இது மாதிரி இல்லையா, சூடான ஐஸ்கிரீம் சூடாச்சுன்னா உருகிடும், அந்த மாதிரி தானே. இப்ப கோல்டு காஃபி வந்துருச்சு, அந்த உதாரணம் சொல்ல முடியாது, அதனால சொல்றேன்.
இதுல ஆரிய அப்படின்னு வரும்போது உண்மையான ஆரியர்கள் யாரு? ஜெர்மானியர்கள் தான் உண்மையான ஆரியர்கள். அப்ப இந்த திராவிடம் போய் ஜெர்மானியர்கள்ட்ட சரணடைஞ்சிருச்சா? ஜெர்மானியர்கள்ட்ட இவர் முதலீட்டு அதாவது இவருக்கு சித்தாந்த ரீதியாக இருந்தாலும் கூட தமிழகம்னு நாம சொல்றோம். அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க? தமிழ்நாடு தனி நாடு, இந்த நாட்டுக்குன்னு ஒரு பிரதமர் இவர் மு.க. ஸ்டாலின். அப்படிதான் அவங்களுடைய சில ஊடகங்கள்ல பேசக்கூடிய நெறியாளர்களா இருக்கட்டும், திமுகல இருக்கக்கூடியவங்க பேசுறவங்க இருக்கட்டும், இல்ல சின்ன தத்தி பேசும்போதா இருக்கட்டும், உலகத்திலேயே தமிழ்நாடு தான் தலை சிறந்த நாடு. இந்த கோவில் மாடு பூம்புமா கோவில் மாடு தமிழ் தெரியும், தமிழ்நாட்டிலேயே கழுத்து பேர்ந்து விழுந்துட போகுதுடா, சுலுக்கிக்குண்டா, அப்புறம் நீங்க இது போட்டுக்கணும்டா, அந்த மாதிரி இவனுக்கு உருட்டுவானுங்க பாருங்க. நம்ம பயில ஜெர்மானியர்கள்ட்ட போய் தான் இப்ப இவர் முதலீடு வாங்கிட்டு வந்திருக்காரு. இந்த ஜெர்மானிய முதலீடு ஆரியர்கள்ட்ட வாங்கின முதலீடு எங்க? என்ன கம்பெனி? இங்க தரமணியில ஒரு கம்பெனி, அந்த தரமணி, அப்புறம் OMR ECR, இங்க சென்னைக்குள்ள இருக்கக்கூடிய கம்பெனியே அவங்க போய் அதுக்கான நிதி ஒதுக்கீடு ஏதோ வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் 2-3 கம்பெனிகள், ஒண்ணு 3000 கோடி ஒரு கம்பெனி. போன தடவை ஃபாரின் ட்ரிப் போறப்ப பெருந்துறையில இந்த டாய்லெட் வேர் எல்லாம் பண்றாங்களே, இந்த சீட், அதை மேனுஃபேக்சரிங் கம்பெனி பெருந்துறையில இருக்கு. அந்த கம்பெனியில போய் இப்போ ஃபாரின்ல போய் தான் அதுக்கு MOU போட்டு வந்தாங்க. லூலு மாலுக்கு அதை தான் மளிகை கடைக்கு. இந்த கிண்டியில ஒரு பிரான்ச்சா கார்பரேட் ஆபீஸோ ஏதோ வச்சிருக்காங்க. அதுக்கும் சேர்ந்து இவர் போய் ஜெர்மனில பார்த்ததா சொல்றாங்க. நம்ம முழுசா என்னென்ன யார் யார பார்த்தாருன்னு விவரம் கொடுத்தாங்கன்னா, அவங்க செய்தி தொடர்பு அவங்க கொடுத்தாங்கன்னா அதுல சொல்லப்படக்கூடியது என்னன்னா, லண்டன் வெங்கடேஷ் தான் இவர் அழைச்சிட்டு போனாருங்கிறாங்க. லண்டன் வெங்கடேஷ் யாருன்னா தஞ்சாவூர் மேல வீதியை சேர்ந்தவர், நான் படிச்ச ஸ்கூல்ல இருந்தவர். அவங்க அண்ணன் தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட்ல பேப்பர் கடை வச்சிருந்தாரு. லண்டன் வெங்கடேஷை கூப்பிட்டா நேரா கோபாலபுரத்துக்கே வந்துட போறாரு. அப்படி இல்லைன்னா தஞ்சாவூர் மேல வீதியிலேயே ஸ்டாலினை வச்சுக்கிட்டு நாமளும் தூரத்துல நம்ம ஊருக்கு வந்துட்டாரு, முதல்வர் வந்திருக்காரு, மண்ணின் மைந்தன் வெங்கடேஷோட வந்திருக்காரு அப்படின்னு நாமளும் டீ காப்பி குடிச்சுக்கிட்டே வாழ்க கோஷம் போடலாம். லண்டன் வெங்கடேஷ் தான் சில அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்ததா சொல்றாங்க. நான் சொன்னவங்கள்ட்ட சொன்னேன், லண்டன் வெங்கடேஷுக்கும் இவங்களுக்கும் வேற ஏதோ, அவங்க மருமக பிள்ளை, அவங்க தகப்பனார கூட நேற்றுக்கு காலமாயிட்டார். அந்த மருமக பிள்ளைக்கும் அவருக்கும் ஏதோ பிசினஸ் டீலிங்லாம் இருக்குங்கிறாங்க. அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ண போனாங்களா, இல்ல தமிழ்நாடுடைய தொழில் முன்னேற்றத்திற்கா, இல்ல கருணாநிதியின் குடும்ப தொழில் முன்னேற்றத்திற்கா, இல்ல இவங்க வேற ஏதாவது பிளாக்க ஒயிட்டாக்க பாக்குறாங்களா? இந்த மாதிரி பல்வேறு யூகங்கள் ஒரு பக்கம் இருக்கு. குற்றச்சாட்டு எல்லாம் எடப்பாடியும் சொல்றாரு, அத நீங்க சொல்றீங்க. அப்போ எடப்பாடியும் நிறைய சொல்லியிருக்காரு, சோசியல் மீடியால நிறைய இருக்கு. நயினார் சொல்றாரு, நயினார் எல்லாமே நீங்க சொல்றதெல்லாம் போகஸ் அப்படின்னு பண்ணையார் சொல்லியிருக்காரு. எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம நம்மளுடைய குற்றச்சாட்டை சொல்றோம். உங்களுடைய கருத்தா சொல்றேன், அவங்க சொன்ன கருத்தை நம்ம திரும்பி எக்கோயிங். இப்ப ஒரு மைக்கு மேலதான் இவங்க கேஸ் போடணும், நாம மைக்கு. இவங்க இந்த மாதிரி சொல்றத பார்த்தா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கிண்டியில ஒரு கம்பெனி இருக்குங்கிறாங்க. கிண்டி பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லைங்க, போலீஸ் ஸ்டேஷன், அது பக்கத்துல ஒரு டீ கடை இருக்கு. அந்த டீ கடையில ஒரு பெஞ்ச் மாதிரி போட்டிருப்பாங்க. பேசாம ஸ்டாலினும் அந்த டீ கடைக்கு அந்த கம்பெனி ஓனரையும் அங்க வர வச்சு டீ சாப்பிட்டே கழுத்து வாங்கியிருக்கலாம். இதுக்கு ஜெர்மனிக்கு போயிருக்க வேண்டியதில்லை, ஆரியர்களை சந்திச்சிருக்க வேண்டியதில்லை, போட்டோ ஷூட்டுக்கு போஸ்ட் கொடுத்துருக்க வேண்டியதில்லை, ஜெட்லாக் அப்படின்னு ஒரு புரிடா விட வேண்டிய 2.5 மணி நேரத்துக்கு ஜெட்லாகா? எவன்கிட்ட காது குத்துறானுங்க இவனுங்களுக்கு? இந்த ஜெட்லாக்னு ஒரு உருட்டி இருக்க வேண்டியதில்ல. எல்லாத்தையும் விட இன்னொரு முக்கியமான கேள்வி, ஒரு லேமேனா சாதாரண மனிதனுக்கு கூட, நம்மை போன்ற ஒரு சாதாரண கிராமத்தான கூட ஒரு டவுட் என்னன்னா, 15,000 கோடி ரூபாய் நான் 3 நாள் முன்னாடி தான் போய் அங்கிருந்து வாங்கிட்டு வந்தேன். இப்ப ஓசூர்ல 24,000 கோடி. அப்ப நீ ஏன் தமிழ்நாடு முழுக்க எல்லா ஊர்லயும் போடலாமா? உன்னை யார் கையை பிடிச்சு தடுத்தாங்க? இது அத்தனையுங்க போகஸ். இவங்க விளம்பர வெட்டு விளம்பர ஆட்சி. நீங்க அது எந்தெந்த கம்பெனின்னு நீங்க கேளுங்க. 8,800 பேர் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு புதிதாக உருவாக இருக்கின்றது. 4,300 பேருக்கு நேர்முக வேலை வாய்ப்பு கிடைக்க இருக்கின்றது. 9,786 பேருக்கு மறைமுக வேலை வாய்ப்பு இருக்கின்றது. அப்படின்னு ஏதாவது ஒரு புருடா அடிச்சு விட்டே இருப்பாங்க. அடிச்சு விடு, அதுவும் அடிச்சு விடு அல்லையா பாபு ஃபேமஸான ஒரு அடிச்சு விடுங்கிறது. மொத்த விளம்பர ஆட்சி, போட்டோ ஷூட் ஆட்சி, அது இப்ப பித்தலாட்டு ஆட்சியாகவும் ஆயிட்டு வருதுங்கிறது தான் இப்ப எடப்பாடியாரா இருக்கட்டும், பண்ணையாரா இருக்கட்டும், அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இதுல எது உண்மைங்கிறது காலம்தான் பதில் சொல்லணும்.